சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பே வழங்கினாலும் மேல்முறையீடு போயிருக்காங்க. யாருக்கு சர்டிபிகேட்? ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு, இருந்தாலும் மேல்முறையீடு போறாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களா நினச்சிக்கிறது அப்படி? அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா? எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு பார்த்தீங்களா? தக் லைஃபுக்கு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னார் ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது. நான் நடித்த அடங்காத படமே வரலையே இன்னும். இட் இஸ் ஸ்டில் தேர். 120 cuts have been given. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம்? அதுக்கு எதுவும் அரசியல் சரியா? அப்போ இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த படம் அவங்களுக்கு கிடப்பில் தான் இருக்குது. அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல, சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை. நல்ல படம் தான், நானும் ஜிவி நடிச்சிருக்கோம், வரல. அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நினைப்பது அங்கிருந்து இங்கே வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது.